Hi all, this is your Anthony. Welcome to Gaming with Anthony. Same game, Jujutsu Kaisen Phantom Parade. சீசன் 3 போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீசன்ட் சீசனோட எபிசோடில் வந்து ரீசன்ட் 3 சீசனோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி ஜஸ்ட் அனைலைட்டிங் ஜெனின் பிளான். தட்ஸ் இட். தட் வாஸ் எப்பிக்னா பார்த்தீங்கன்னு தெரில எனக்கு, ஆனால் எப்பிக். அதெல்லாம் எப்போ வந்து ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிட்டேன், மகாலாம் படிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அதை வந்து அனிமேட் பண்ணது விதம் சூப்பர். சீரியஸ்லி வெரி வெல். நான் வந்து ஒன் ப்ளஸ் மேன் ஒன் பஞ்ச் மேன் ஒன் பஞ்ச் மேனோட அந்த இதையும் பார்த்தேன், லைக் வந்து அனிமேயும் பார்த்தேன். இட் வாஸ் வேர்ஸ் ஆக்சுவலி. ஜேஜேகே they nailed it actually. They nailed it and I'm waiting for Sukuna vs Gojo. அதே மாதிரி நான் கேரக்டருக்காகவும் வெயிட் பண்ணுறேன். மாக்கியோட இந்த அன்லீஸ்ட் ஃபார்ம் ஓட கேரக்டருக்காக நான் ஜுஜுட்சு கைசனில் வெயிட் பண்ணுறேன். இட் வில் பி எப்பிக் ஆக்சுவலி. ஜுஜுட்சு கைசன் பேந்தம் பறையில் நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வரும். அந்த கேரக்டர் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும். யா, ஐ ஆம் ஷுர் தட். அதே மாதிரி வந்து சுக்குனாவோட இந்த ஃபார்ம் என்ன சொல்கிறது, மெகுமியில் இருக்க ஃபார்ம், மெகுமி பாடியில் இருக்க ஃபார்மாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டு பிட்வீன் அந்த ஃபார்ம், நிறையா கேரக்டர்ஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணணும் இதுலேயே பார்க்க போனால். எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி டூ குட் ஐ ஃபீல். நான் வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி தான் நிறைய பீப்புளும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ளே பண்ணுறவங்க அதே மாதிரி அனிமே எனக்கு தெரிஞ்சு கல்லிங் கேம் எண்டாகிற வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜோஜோஸ் ரிட்டர்ன் சாரி சட்ரோ கோஜோஸ் ரிட்டர்ன் அதோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். எப்படி வந்து அதே மாதிரி யூட்டோட ஃபைட்டு 3 vs 1 அந்த ஃபைட்டுக்காகவும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். என்னது இது, சிபியா இன்சிடெண்ட்டா? சீரியஸ்லி? கிளியர் மெயின் ஸ்டோரி, விஸ்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சாப்டர் 9 எபிசோட் 5 9 என்னடா சொல்கிறீங்க? 9 முடிக்கணுமா நான்? எனிவே நான் முடிச்சிட்றேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ஷிபியா இன்சிடெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் 9 தான் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ 4 நாள் தானா? 7 சாப்டர் முடிஞ்சு போச்சா? என்னமோ சரி, ஓகே. ஸோ அதுதான் லைக் வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 பற்றி பேசும்போது seriously I like the animation quality and everything they highlight. They have nailed it ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஜுஜுட்சு கைசன் மாடுலோ அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். யூஜியோட ரிட்டர்ன் மாங்கா நான் ரீட் பண்ணுறேன். சூப்பர் ஆக்சுவலி. பிளட் பியர்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். உள்ளே இருக்க மொத்த ஏலியனும் செத்துரும். ஆக்சுவலி ஒரு பில்டிங்குள்ளே இருக்க மொத்த ஏலியனுமே செத்துரும் அவன் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக். பட் எனக்கு என்னன்னா வந்து யூஜி இட்டோரி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுமா, அப்படி ஆகணுமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. தட் காய் டிசர்வ்ஸ் பெட்டர் ஆக்சுவலி. பட் எல்லோரும் சாக வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. பாவம் தான். இட் இஸ் அ ஸ்பாய்லர். பட் யாரெல்லாம் ஜுஜுட்சு கைசன் மாடலை ரீட் பண்ணுறீங்களோ பண்ணுறவங்களுக்கு எனக்கு புரியும். பட் எல்லாருமே செத்துருவாங்க. மீவா அண்டு வந்து நம்ம யூஜி மட்டும்தான் ஜுஜுட்சு கைசன் மாடலில் வந்து அலைவாக இருக்க ஸ்பெஷல் கிரேட் சார்சரஸ் ஆக்சுவலி. இது எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. டோடோ, மெகுமி, யூட்டா, மாக்கி, ஆல்
ஆல் டை ஆக்சுவலி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேட் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி. அந்த சுற்றி அவன் இறக்கும்போது வந்து அவன் லவ்வபிள் பீப்புள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இது, அவன் வந்து அவனுக்கு க்ளோஸாக இருக்க பீப்புளெல்லாம் வந்து இறக்குற மாதிரி காமிச்சதெல்லாம் இட்ஸ் அ பெயின் ஆக்சுவலி. பட் என்ன பண்ணுறது, அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம கேகே. என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. என்னது சாப்டர் கம்மியாக வச்சுருக்கீங்க? 1 2 3 ஃபைட் தான். என்னமோ சரி, சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 5 நான் முடிக்கணும்ல, அது முடிச்சிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து ஹாலோ பர்பிள் கோஜோ கிடச்சிட்டான். எஸ், ஐ வாஸ் புல்லிங் அண்ட் ஐ காட் ஹாலோ பர்பிள் கோஜோ. ரெட் கோஜாவை நான் விட்டுட்டு இப்போ ஹாலோ பர்பிள் கோஜா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸ் அ டீபஃபர். எஸ், ஈஸ் அ டீபஃபர். எஸ், பட் ஐ லவ் சுக்குனா. த ஃபியூகா சுக்குனா இஸ் கிரேட் ஆக்சுவலி. அதே மாதிரி மாஹிட்டோவோட லைக் வந்து டேமேஜும் அவுட்புட்டும் செம்மையாக இருக்குது. கோஜோ இப்போ தான் ட்ரை பண்ணேன். ஐ லைக் ஹிம். ஓகே, யா, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அடுத்து நான் யூட்டாவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யூட்டா எனக்கு கிடச்சானா பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். யூட்டா கிடச்சானா பெட்டராக இருக்கும். என்னடா 19,000 தானே ரெக்கமெண்ட் சிபி, ஈஸியாக முடிஞ்சிருமே. ஃபைட்டிங் ஆப் வந்து இது பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறான் எனக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ், ஈஸியாக முடிஞ்சிட்டா என்ன. அதான் அந்த ஷிபுயா இன்சிடெண்ட்க்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ஸ்டோரியாக ரன் ஆகிட்ருக்கு ஆக்சுவலி. ஷிபுயா இன்சிடெண்ட் இஸ் அ கிரேட் ஒன் ஆக்சுவலி. சுக்குனா வந்து நம்ம இவன் கூட சண்டை போடும்போது தான் வந்து லாஸ்ட்டாக ஃபியூகா யூஸ் பண்ணுவாப்பில். அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஐயோ, ஆட்டோவில் வச்சிட்டேனா, ஸோ சேட். பரவாயில்ல. இதுதான் வந்து ஹாலோ பர்பிள் கோஜோ. எஸ், இறந்துருவான், அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். இதுலேயே இறந்துருவான். க்ளீவ் அண்ட் டிஸ்மேண்டல். ஆனால் இந்த சம்மன் பண்ணும்போது இந்த ஃபியூகா சுக்குனோவையும் சரி மாஹிட்டோவும் சுக்கும்போது ஒரு டைம் வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஸ்க்ரீன் கிளிச் ஆகும், ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதனால் ஐ வாஸ் லக்கி தட் அந்த 2 கேரக்டரும் நான் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் ஆகும் போது வந்துச்சு. அதனால் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேனரையே மாற்றிட்டானுங்க. இப்போ வந்து ஜோகோ வச்சுருக்காங்க. எஸ், என்ன பண்ணுறது, உங்களோட கெட்ட நேரம், உங்களால் புல் பண்ண முடியாது. பட் ஐ காட் ஹிம். இந்த 2 இந்த அட்டாக்கரில் இருக்க வந்து நம்ம சுக்குனாவும் சரி மாஹிட்டோவும் சரி, தே ஆர் பெஸ்ட் ஆக்சுவலி. இப்போ வரைக்கும் என்னோடய டீமை வந்து கேரி பண்ணுறது இந்த 2 பேர் தான். கோஜோ வாஸ் கேரிங் ரெட் கோஜோ. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி எனக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது டீமையும் மொத்தமாக கேரி பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மாஹிட்டோ வித் அந்த ரோபோட்டு இவங்க கூட சண்டை வரும்ல, அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. பேர் தெரியல எனக்கு. எனிவே, நல்லா இருக்கே. சரி, யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, மாஹிட்டோ விசஸ் மாஹிட்டோ. பிரேக் ஆக பண்ண முடியல. ஸோ சாரி. ஓகே, இப்போ பிரேக் ஆயிடுவான். பிளாக் ஃப்ளாஷ் ரிலீஸ் ஆகுதா கோஜோ அட்டாக் பண்ணும்போது? நைஸ். இந்த கோஜோ அட்டாக் பண்ணும்போது பிளாக் ஃப்ளாஷ் ரிலீஸ் ஆகுதுப்பா. நைஸ்.
இந்த கோச்சா அட்டாக் வரும்போது பிளாக் ஃப்ளாஷ் ரிலீஸ் ஆகுது. நைஸ். சேம் லைக் இவன் அட்டாக் பண்ணும் போதும் ரிலீஸ் ஆகுது. அப்போ பிரச்சனை இல்லை. ஐ திங்க் இட்ஸ் குட். ஹலோ பர்பிள் கோஜா குட்டாக இருப்பானான்னு பார்த்தேன். குட் தான். பட் எனக்கு வந்து 0.2 கோஜா தான் பிடிக்கும். ஏன் இஸ் இப்போவத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்க கேரக்டராக இருக்குது. ஏன் அதனால் மெட்டா வைஸ் பார்க்க போனால். ஸோ அதனால் வேறு எதுனாலும் இல்லை. ஏன் 0.2 கோஜா வந்து எந்த கோஜாவை எடுத்திருக்காங்கன்னா, அந்த ஷிபாயாவில் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது மாஹிட்டோ அண்ட் ப்ளஸ் வந்து கெட்டோ பாடியில் இருக்க கெஞ்சாக்கோலாம் வந்து நிறைய லைக் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு அந்த ஹியூமன்ஸை வந்து அனுப்பி வச்சுருவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு 0.2 அந்த 0.2 செகண்ட்ஸ் வந்து டொமைனை ஆன் பண்ணி இது பண்ணுவார். சண்டை மொத்தம் அந்த லைக் வந்து மான்ஸ்டர்ஸ் மீன்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபிகர்டு ஹியூமன்ஸை வந்து சண்டை போடுவார் பார்த்துருக்கீங்களா. அப்போ நடக்கும். அந்த கோஜாவை எடுத்திருப்பாங்க. பிக் கோஜா அதுவும். டொமைன் கோஜாவும் ஓகே தான். இன்ஃபினிட்டி கோஜாவும். பட் இருந்தாலும் 0.2 கோஜோ ஐ வாண்டட் டு கெட். அதே மாதிரி யூட்டாவும் கிடைக்கணும். அதாவது இதுக்கு மேலே வர யூட்டா, அந்த 3vs1 யூட்டா யூ வில் பி குட் ஆக்சுவலி. மெட்டா சேஞ்சராக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. எஸ், எனக்கு இருக்கப்பேன் கூட சண்டை போடுறதே வேலையாக இருக்குது. சரி, பிளாக் ஃப்ளாஷ் ரிலீஸ் ஆகலை இப்போத்துக்கு. எப்பயுமே ரிலீஸ் ஆகாது. ஐ நோ தட். பட் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்போ பிரேக் ஆகிடுச்சா? ஓகே, நார்மல் அட்டாக்லேயே பிளேக் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகலை, செகண்ட் அட்டாக்லேருந்து ஆகுது. ஓகே, நைஸ், ஐ லைக் இட். அப்போனா லைக் வந்து யூஜி டோட்டரி ப்ளேபிளாக வச்சா மேபி இன்னும் வந்து பயங்கரமாக கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ், ஐ திங்க் ஸோ. பட் என்ன, சொக்குனாவையும் நம்ம யூஜி டோட்டரியும் ஒரே டீமில் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சேம் பாடி தானே, ரிசைசன்ஸ் சேம் கேரக்டரை யூஸ் பண்ண முடியாது. யூஜி வேறு, சுக்குனா வேறு கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே பாடியில் இருக்கனால அந்த கேரக்டரை வந்து சேமாக தான் வச்சுருக்காங்க. உள்ள மாற்றியே கொண்டு வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணுறது. பட் அப்படி வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரே டைமில் வந்து யூஜியையும் சுக்குனாவையும் ப்ளே பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ் ஆக்சுவலி. ரெண்டு பேருமே பீக்கான கேரக்டர்ஸ். ரெண்டு பேரையுமே ஒரே டீமில் ப்ளே பண்ண வச்சா பெட்டராக இருக்கும். மேபி த வெர்ஷன் வித் மிகுமி, சுக்குனா மிகுமியாக இருக்கும் போது அந்த வெர்ஷனும் நம்மளால் ப்ளே பண்ண முடியாததுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் பெட்டர் தான். எஸ், அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பெட்டர் தான். பார்ப்போம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. மேலே தான் தெரியும். 1 by 1 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும் போது பிஃபோர் என்ட்ரிங் இன்டு தட் ஷுபியா அந்த இதில் வர அந்த இது இல்லை ஆக்சுவலி, சீன் இல்லை இது. ஓகே, 8 முடிஞ்சிச்சு. நான் எனக்கு தான் போக போகிறேன். எஸ், இது என்னது? அதான் என்னது இது? என்னடா பாட்டாக பிரித்து வச்சுருக்கீங்க?
ஓகே. ஏன்னா பாட்டு பாட்டாக பிரித்து வச்சுருக்கீங்க. நான் இப்போ தான் என்ட்ரி ஆகிறேன். எனக்கே புதுசாக இருக்குது. எனிவே ஷுக்ரியா இன்சிடென்ட் கேட் ஓப்பன். இந்த கோஜோவை தான் நான் சொல்லுவேன். திஸ் கோஜோ எஸ். கோஜோ சென்சை. கோஜோ சென்சை யார் உங்களுக்கு? அந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தங்களாம் ஆன்சர் பண்ணுவாங்க. தட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. யா இல்லை, இதெல்லாம் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த அனிமே பார்த்து ஞாபகம் தான் வருது. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா அந்த ஸ்டேன்சேஷனுக்குள்ள. ஓகே, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அடி வாங்குறதுக்குனே வரீங்க. அதை சரி, இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. என்ன அவ்வளோ அட்டாக் கொடுக்க மாட்டேங்குது? என்ன பண்ணுறீங்க? திருப்பி வந்து அடிக்கலான்னு பார்த்தியா? நைஸ். பிரேக் ஆயிட்டான். லீவ் ஐடியல் டிரான்ஸ்ஃபர்கரேஷன். ஓகே, கோஜோவோட அந்த இதை காட்டான்னு வச்சேன். அவ்வளோ டெக்னிக்கை மிஸ் ஆகிட்டானுங்க. இந்த கோஜோ கிட்டே இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? லைக் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த கோஜோவும் கிளப்பிடுறான். எல்லா கோஜோ கிட்டே இருக்க பிரச்சனை அது மட்டும்தான் நினைக்கிறேன் தெரிச்சு. எஸ், பிகாஸ் தேர் யூஸிங் தட் அட்டாக் அவ்வளோ குழுகாது கோஜோ மேலே. ஓகேவா? ஸோ அதனால் இது ஷீல்டு மாதிரி தானே, அது இன்ஃபினிட்டி இருக்கனால வந்து அட்டாக் அவ்வளோக்கு வந்து கோஜோ மேலே விழுகாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் வந்து அந்த டேமேஜெல்லாம் வந்து அந்த கர்ஸ் டெக்னிக் மேலே விழுகிறதுனால என்ன ஆகிடுதுன்னா வந்து இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து அவனோட அந்த டைம் லிமிட் தான். இத்தனை ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லை இத்தனை இதுங்கிறது இருக்குது. அந்த லிமிட்ஸ்க்கு மேலே வந்து கோஜோ இருக்க மாட்டான், அடுத்த செகண்ட் போயிடுவான் இந்த பேட்டில் விட்டு. அது மட்டும் தான் கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது கோஜோ கேரக்டர் யூஸ் பண்ணும்போது. மற்றபடி எதுவுமே அனாயிங்காக இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மேபி சுக்குனா விசஸ் கோஜோ ஃபைட்டில் வர அந்த கோஜோவை கூட கொஞ்சம் வந்து சரி பண்ணலாம். இப்படி சரி பண்ணாங்கன்னா we can use that gojo to maximum level. அந்த லாங் பேட்டிலுக்கு சரியாக டூட் ஆக மாட்டான். ஸோ கோஜோ மேபி ஷார்ட் பேட்டில் லைக் அந்த மாதிரி பேட்டிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆக்குவான். எஸ், தட் இஸ் வாட் ஐ நோட்டிஸ்ட். சரி, ஐடி டிரான்ஸ்ஃபர்கரேஷனு. ஓகே, என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஆனால் வந்து இதுவே அந்தளவுக்கு டேமேஜே விழுக மாட்டேங்குது. மற்ற பேட்டிலெலாம் டேமேஜ் விழுகுது. ஒரு வேளை ஆப்போசிட் இதில் இருக்கணும். பார்த்தியா, காட் ஆகுது பார்த்தீங்களா அந்த கோஜோ அடிக்கும் போது. எஸ், அதை பற்றி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு.
கோச்சோ பிளாக் ஃப்ளாஷ் ரிலீஸ் பண்ண அட்டாக் பண்ணும்போது காட் எஸ் ஆயிட்டான். ஏய் என்னடா டேமேஜ் பண்ணேன். மாஹிட்டோ அன்ரைடட் சோல். ஸோ இதுதான், அது மட்டும்தான் கோஜா இருக்க பிரச்சனையே. மேபி வந்து கோஜாவோட அந்த டோஜி ஃபைட் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்களே தெரியும். கோஜா வந்து லைக் கிட்டத்தட்ட ஒரு 7th or 8th or 9th ரவுண்டில் வந்து போயிருப்பான். பிகாஸ் இஸ் லைக் வந்து அந்த கார்ட் பண்ணுறதுனால, அவங்க மேலே விழுகிற இந்த டேமேஜ் கார்ட் பண்ணுறதுனால இன்ஃபினிட்டினால, ஏன் உங்களுக்கு தான் தெரியுமே, ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண லைக் அவங்களோட பிரெயின்ங்கிறது அந்த கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண பிரெயினுங்கிறது டெட் ஆகும். அப்படி டெட் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஓவராக யூஸ் பண்ணுவாப்பில் நம்ம கோஜோ. பிகாஸ் எஸ் அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இது, ஓகேங்களா. அதனால் ஓவராகவே யூஸ் பண்ணுவாப்பில். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆர்சிடியை வச்சு மட்டும்தான் வந்து என்ன சொல்கிறது, அவரால் வந்து லைக் வந்து திருப்பியும் வந்து அவர் பெயினை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாப்பில். அடல்ட் கோஜோ எங்கேயோஜோ இல்லை, அடல்ட் கோஜோ என்ன பண்ணுவாப்புலனா அவரை சுற்றி இருக்க அந்த இன்ஃபினிட்டியை வந்து எப்போவுமே ஆனில் வச்சுருப்பாப்புல. அதனால் என்ன ஆயிரும்னா வந்து லைக் அவரோட அந்த பிரெயினுங்கிறது டேமேஜ் ஆகிரும், மொத்தமாக ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவர் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் யூஸ் பண்ண லைக் வந்து நார்மல் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ண அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து திருப்பியும் வந்து ஆர்சிடி யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. லைக் வந்து இது வந்து மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த இது வச்சு ஒரு டைம் லிமிட் தான், அதை தான் சுக்குனாவும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல அவரோட ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ மேபி வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனால தான் கோஜாவால் லைக் வந்து அதிக நேரம் வந்து எங்கேயும் அதே தான் அப்ளை பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து கோஜாவால் இருக்க முடியறதில்ல ஓவரான ஃபைட் இல்லை, லாங்கஸ்ட் டியூரேஷனில். யா எனிவே பட் சுக்குனா கிட்ட வந்து லைக் வந்து ஒரே அந்த டெக்னிக்கில் அதிகமான வந்து அந்த கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும். ஓகே எஸ், கர்ஸ்ட் எனர்ஜி அவுட்புட் அதிகம் இருக்குது. பட் வந்து கர்ஸ்ட் எனர்ஜியோட அந்த இது அந்த லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஜோ தான் ஜாஸ்தி. யா எல்லோ வந்து டவுன் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போட்டிருக்கான் அந்த அந்த ஹனாமியா, அது மேலே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ வந்து டவுன் கிரேட் போட்டிருக்கு, ப்ளூ வந்து அப்கிரேட் போட்டிருக்கு. ப்ளூவோடதுக்கு வந்து நிறைய டேமேஜ் கொடுக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு, எல்லோ வந்து டவுனான டேமேஜ் தான் கொடுக்கும். இது வந்து ரெட்டு ஆக்சுவலி, இவன் வந்து எல்லோ. அதனால தான் இவங்க வந்து கம்மியான டேமேஜ் கொடுக்குறாங்க. சுக்குனாவோட டேமேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் இவன் வந்து கொஞ்சம் அந்த சுக்குனாவோட அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து லைக் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது டேமேஜ் விழுகாது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு ரீசன் தான். என்ன பண்ணலாம், சரி இதுவே யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் 90 கிட்ட வந்து வருது, பார்ப்போம். பிரேக் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்து பிரேக் தான். என்ன பண்ணலாம், டேமேஜ் முடியுது. 15 சிங்கிள்ஸ்க்குனா கூடலாம் சண்டை பண்ணணுமா?
ஆனால் うわ50失敗仮いいこっち గోజో సెట్టరు గోజోకే సనీన్ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த 5th எபிசோட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல யா 5th எபிசோடில் தான்ப்பா இருக்கேன் நல்ல வேலை முடிச்சிட்டேன் I'm happy that I finished the 5th episode. Hey, tara peru varinga. ここからは時間外労働です。どれやっちゃっていいの？始めようか。手早く済ませましょう。来い。見えるかな？多重。ここ。Okay. Guard, weak, guard. எல்லாரும் எல்லோக்கு வீக்கு தான். எல்லோவுக்கு வந்து இம்யூனாக இருக்கானுங்க. என்னத்த பண்ணுறது? ச்சே. Cleave. Okay. Unlock ஆயிடுச்சா? ஓகே. ஒன்றை விட்டா வந்து என்ன நீ டேமேஜ் பண்ணுவ? அப்பாடா முடிஞ்சிச்சு. அது அப்பதான் வந்து மாஹிட்டோக்கு புரியும். அப்பாடா எல்லாம் இன்டர்மிஷன் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். டிஸ்பேட்ச் அவைலபிளா? ஓ 1500 無理せず自分これにて終了ね。すごいじゃない。もっと胸を張りなさい。என்னமோ மெசேஜ் வந்துச்சு, நான் பார்க்காம விட்டனே. 力以外の序列はつまらんな。利害に一つ一つ確実にこなしていけ。ஓ அடுத்த இதுவா? எஸ்எஸ்ஆர் கேரக்டர் கேரண்டட் காச்சா டிக்கெட். ஓகே அடுத்த 7 நாளில் முடிச்சா
சரி பார்த்துப்போம். 課題はまだ残っている。 முடிக்கிறேன். முடிக்காமல் எங்கே போக போகிறேன். 俺に指図できると思った。 2800 கொடுத்துட்டானுங்க. உங்களுக்கு ஒரு புல்லிங் காட்டிடுறேன். ஏன்னா வந்து பெட்டர் இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அந்த புல்லிங் மேட்ச் இருக்குங்கிறத காமிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 2820 இருக்குது. லெட்ஸ் சி. வரும் ஆறாம் என்ன 50 கியூப்.力以外の序列はつまらんな。 வை. பட் எந்த ஒரு இதுவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் தீஸ் 2 கேரக்டர்ஸ். யாராவது நல்ல கேரக்டர் வந்தால் கூட ஏதோ இதில் கொடுத்துருக்க இந்த டோஜி கூட வேணாம். இந்த ஜோசாவை கூட வந்து ஒரு பேனராக வந்து கொண்டு வந்தானுங்கன்னா கொண்டு வரலாம், இதுக்கு புல் பண்ணலாம். ஆனால் வந்து கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ சேட். இதோ இந்த ஜோசோ எஸ் கொண்டு வர மாட்டானுங்க. என்ன பண்ணுறது? நல்லா அட்டாக் பேட்டர்னாச்சு. ஓகே அப்போது ஸோ அதனாச்சும் கொண்டு வந்தால் கூட வந்து புல் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். இதெல்லாம் புல் பண்ணி எனக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லைப்பா. ஸோ அதனால் I'm not going to pull for him. எனிவே நீங்களும் பே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கேம் பிடிக்குதா இல்லைன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஏதோ நம்ம கோஜாவனாச்சும் புல் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிருக்கும். இல்லை மாஹிட்டோனாச்சும் புல் பண்ணியிருக்கலாம். எனிவே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யா பை ஆல். எஸ் 利害による縛り、事実における重要な因子の